அன்பானவர்களுக்கு வணக்கம். நாங்க பாஸ்கரன் பேசுற. தேம்பி தேம்பி எழுந்த பொன்முடி மனைவி அடுத்தடுத்து சிக்கும் திமுகவின் 11 அமைச்சர்கள் ஆடி போன அறிவாளியும். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த ஒரே விஷயம் தான், பட் சீரும் சிறப்புமான ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுலயும் பொன்முடி அவர்கள் மக்களை பார்த்து எல்லாம் ஓஷி ஓஷி அப்படின்னு சொல்ல ஒரு பொன்முடி அவர்கள் இன்னைக்கு சிறையில போயிட்டு 3 வருடம் அரசாங்கத்தினுடைய ஓசி சோற சாப்பிடக்கூடிய ஒரு அந்தோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காப்புல. இது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. பொன்முடியும் பொன்முடியினுடைய மனைவியும் நீதிமன்றத்தில் ஐயோ எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு வயசாகி போச்சு, மூட்டு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில பொன்முடி அவர்களை தொடர்ந்து திமுகவுடைய 11 அமைச்சர்கள் மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்கிறதும் வழக்குகள் பாத்தீங்கன்னா அவர்கள் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்ப அண்ணா அறிவாலய வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோல பொன்முடி அவர்களுடைய அந்த கதறல்கள் எதை நோக்கி வருகிறது, அடுத்ததா எத்தனை அமைச்சர்கள் சிக்க போறாங்க, எந்தெந்த அமைச்சர்கள் சிக்க போறாங்க, என்ன மாதிரியான வழக்குகள் அவர்கள் மீது நிலுவையில் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்றே கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழிக்கு ஏற்ற போல முன்னெல்லாம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. பட் இப்பெல்லாம் கிடையாது. ஆன் த ஸ்பாட்ல சில அயோக்கியர்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வேலைகளை நம்முடைய கடவுள்கள் இருந்துட்டு இருக்காங்க. திரௌபதி அம்மனினுடைய சாபம் தான், அந்த மக்களினுடைய சாபம் தான் பொன்முடியினுடைய இந்த ஒரு பரிதாப நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா கேட்டீங்கன்னா, அதாவது 2006 முதல் 2011 அந்த காலகட்டத்தில் திமுகவுடைய அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமா 1,72,63,468 ரூபாய் அவருடைய வருமானம் அதிகமாக இருந்தது. ஏறத்தாழ 64 விழுக்காடு அளவுக்கு அவர் சொத்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறுவனமாகி இருக்கிறதுனால பொன்முடியும் அவருடைய மனைவி விஷாலாட்சி அவர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த இருவருக்கும் பாத்தீங்கன்னா 3 வருட சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு இப்ப அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சரணடைவதற்கு நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் கால அவகாசம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்கக்கூடிய நிலையில எனக்கு இருதய நோய் இருக்குங்க, என்னுடைய மனைவிக்கு மூட்டு வலிக்குதுங்க, அதனால எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும், நாங்க ஒரு அமைச்சராக இருக்கிறதுனால குறைந்தபட்ச தண்டனை எனக்கு கொடுங்க, எனக்கு 77 வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் தேம்பி தேம்பி எழுந்திருக்காங்க பொன்முடியும் அவருடைய மனைவியும். இது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய நிலையில இதுக்கே இப்படி அழுந்தா எப்படி சார், இன்னும் அடுத்ததான் செம்மண் குவாரி வழக்கு இருக்கு, அதுல உங்களுடைய பையன் வேற சிக்கியிருக்காரு இல்லைங்களா, சிகாமணி, அதனால மொத்தமா சேர்ந்து அழுவீங்க இருங்க அப்படின்ற மாதிரி பொன்முடி அன்கோவை பயங்கரமா வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க இணையதளவாசிகள். நம்மளாம் பாத்தீங்கன்னா வருமானத்தை சேர்க்கறதுக்கே வழி இல்லாம இருக்கோம். இவங்க என்னன்னா மக்களினுடைய வரி பணத்தை ஆட்டியம் போட்டு வருமானத்துக்கு அதிகமா வேற சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மீம்ஸும் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அண்ணாமலை அவர்கள் அடுத்ததா யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் சிக்க போறாங்க, என்ன மாதிரியான வழக்குகள் அவர்கள் மீது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சராக இதுவரை இருந்த பொன்முடி அவர்கள் மீது இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நாங்கள் வரவேற்கின்றோம். 2006 10 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கழித்து 2023 தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 65% வருமானத்திற்கு மேல சொத்து சேர்த்திருப்பதாக இன்னைக்கு ஹைகோர்ட் அதை ஊர்ஜிதம் செய்து தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக எங்களுடைய டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல நாங்கள் சில நிறுவனத்தை குறிப்பிட்டிருந்தோம், பினாமி நிறுவனம் என்று சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்ப எங்களுக்கு அந்த சார்ஜ் ஷீட் எல்லாம் கையில இல்ல. அந்த நிறுவனத்தினுடைய பெயர்கள் கூட இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த நிறுவனத்துக்கு சார்பாக அவங்க டிடிஎஸ் கட்டியிருக்காங்க, சில டாக்ஸ் கட்டியிருக்காங்க, குறிப்பா A2 அக்யூஸ் நம்பர் 2 அவருடைய மனைவி. அதனால் கிளியரா பார்க்கும் பொழுது 2006 10 வரை 2 வழக்குகள். ஒன்னு
இன்னைக்கு தீர்ப்பு கிடைத்த வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இன்னொரு வழக்கு வந்து மைனிங் கேஸ். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் உயர்நீதிமன்றம் வந்திருக்கு இன்னொரு வழக்கு. அது வந்து விழுப்புரம் கோர்ட்ல இருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆன வழக்கு. அதனால இந்த வழக்குல வந்து தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் இந்த வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூர்ல நடந்துகிட்டு இருக்கு. KN நேரு அவர்கள் இதே மாதிரி DVSC கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 கேஸ் அவர் மேல. பெரியசாமி அவர்கள் மீது 4 கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. MRK பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. KKSSR ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது. தங்கம் தென்னரசு அவர் மேல கேஸ் நடக்குது. ரகுபதி அவர் மேல கேஸ் நடக்குது. KR பெரிய கருப்பன் அவர் மேல கேஸ் நடக்குது. TM அன்பரசன் அவர் மேல கேஸ் நடக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேல கேஸ் நடந்திருக்கு. 11 அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலேயோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏத்துக்காம திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு. கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் 2022 அக்யூட் ஆயிருக்கிறாங்க. அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாம இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க அதுக்கு அப்பீல் போகணும். இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு. கிட்டத்தட்ட 2006 to 10 பீரியட்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. கேஸ் எல்லாம் போட்ட பிறகு 6 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு. அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதாவது எப்பவுமே ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்விக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குறிப்பாக தண்டனை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது 3 ஆண்டுகள் 50 லட்சம் அபராதம் சொல்லியிருக்கும் பொழுது எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் நாடுவதற்கு ஒரு காலம் கொடுப்பாங்க. அது வந்து எல்லா வழக்கத்தில் இருக்கிற காலம் தான். 30 நாட்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில ஜட்ஜ்மெண்டின் படி கரப்ஷன் கேஸ்ல அரசு பதவியில் இருக்கக்கூடிய MP MLA கன்விக்ட் ஆகிறாங்கன்னா அப்பீலுக்கு போகாம அன்னைக்கு அந்த பதவி அவங்க இழக்கிறாங்க. இருங்க லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்களினுடைய லிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமா சொல்ல போனா துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ரகுபதி, பெரிய கருப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய முக்கியமான அமைச்சர்களினுடைய குடுமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீதிமன்றத்திலையும் அமலாக்கத்துறைக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சிக்கியிருக்கு. கூடிய விரைவில் நம்முடைய பொன்முடி அவர்களை தொடர்ந்து இந்த பட்டியலில் வரக்கூடிய அமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு செல்வது உறுதி, களி தின்வது உறுதி. சார் இப்ப களியெல்லாம் அவ்வளவும் ஜெயிலில் போடுறதில்ல, சோறே போடுறாங்க, போயிட்டாங்க சாப்பிடலாம் போல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்களினுடைய வரிப்பணத்தை ஆட்டைய போடக்கூடியவர்கள், மக்களை வந்து ஏமாத்துறவங்க, மக்களினுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு தண்டனை வந்து பத்தாது. ஏன்னா 50 லட்சம் 3 வருட சிறை தண்டனை என்றது அசால்ட்டா இருக்கு. அதனால அவங்களினுடைய மொத்த சொத்தையும் அரசுடைமையாக்கணும். அவங்க யாரு பேர்ல பிராமி பேர்ல வாங்கியிருந்தாலும் அதையெல்லாம் தீர ஆராய்ந்து மொத்தத்தையும் புட்டிங்கிட்டு வந்து அரசுடைமையாக்கிட்டு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு அனுப்பணும். ஒரு 500 ரூபா கூலிக்கு அனுப்பணும். அப்போதான் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபாய்க்கு காலங்காத்தால எழுந்து 6 மணிக்கெல்லாம் எழுந்து வேலைக்கு போய் வேகாத வெயிலில் கட்டட வேலைக்கு போயிட்டு மேஸ்திரியா இருந்தோ இல்லை கூலியாளா இருந்தோ அந்த கஷ்டத்துல வந்து அவங்க எப்படி ஒரு 500 ரூபாயை சம்பாரிச்சுட்டு வந்து அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் காலையில் 500 ரூபாய் சம்பாரிச்சாங்கன்னா சாயந்தரம் 500 ரூபாய் சம்பாரிச்சாங்கன்னா 200 ரூபாய் கோட்டர் கடைக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 300 ரூபாயை வாங்கி வந்து வீட்டில் எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியும். ஏன்னா போற போக்கில் எல்லா இடத்துலையும் கமிஷன் வாங்குறது, கொள்ளை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்ப எப்படி மக்களினுடைய கஷ்டம் இவங்களுக்கு தெரியும். அதனால இவர்களை போன்றவர்கள் தண்டனை வாங்குறாங்க இல்லைங்களா, செந்தில் பாலாஜியை போல இவங்களை போல இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்களை போல அவங்களுடைய மொத்த சொத்தையும் பிடுங்கிட்டு அவங்கள வேலைக்கு முடுக்கணும். அப்பதான் கொஞ்சம் பயம் வரும். இல்லை அப்படின்னா பூரா 3 வருஷம் தானே அங்கே இருந்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஈஸியாக அதை கடந்து போயிடுவாங்க. அதனால சரியான தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு கொடுத்தே தீர வேண்டும். இது அனைவருக்குமான ஒரு பாடமாக இருக்க வேண்டும்.